ஹலோ நண்பர்களே, நான் நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்துட்டேன்னா டவுன்ஷிப் பார்ட் 3 தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் 17 நம்ம ரீச் ஆகியிருந்தோம். அதில் நம்ம பாதி தான் முடிச்சிருந்தோம். இதில் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதில் 101 பொருள் வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம 18வது லெவலில் ஃபஸ்ட் இதில் இருக்கோம். இதுக்கு மேலே ஸ்டோரேஜ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நிறையா வீடு கட்டியிருக்கோம், அது கட்டியிருக்கோம், இது கட்டியிருக்கோம், அது கட்டியிருக்கோம், இது கட்டியிருக்கோம்னு சொல்ல முடியாது. பாதி கட்டியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபீல்டு எல்லாமே போடணும். இனிமேல் லாரி அமுச்சு விடணும், அதை அமுச்சு விடணும், இதை அமுச்சு விடணும், எல்லாத்தையுமே அமுச்சு விடணும். இங்கே பாருங்க, கண்ணாடி இதெல்லாம் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வெட்டிங் ஹால் கம்ப்ளீட் ஆயிரும். இது நம்ம வெட்டிங் ஹால் ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருக்கும் தெரியுமா? எப்படியும் ஒரு 3 நாள் இருக்கும் வெட்டிங் ஹால் ஆரம்பித்து. இப்போ தான் திறந்துருக்கு வெட்டிங் ஹாலு. இப்போ நம்ம குக்கீஸ் லோட் பண்ணிடலாம். இதுக்கும் லோட் பண்ணிடலாம், இதுக்கும் லோட் பண்ணிடலாம். இது லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாட்டில் தான் இதை நம்ம லோட் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட 600 ரூபா, ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட 34 பைசா இருந்துச்சு. ஆனால் அந்த பச்சை கலர் காசு இப்போ இல்லை, 4 மட்டும்தான் இருக்குது. அந்த பச்சை கலர் காசு இருக்குல்ல, அது 34 இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட 4 பச்சை கலர் காசு தான் இருக்குது. 30 பச்சை கலர் காசு தொலைஞ்சு போச்சுன்னா இந்த டவுனுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணிட்டோம். நான் முக்கியமாக டவுன்ஷிப் பார்ட் 3ல் ஒரு நான் இது வச்சுருக்கேன். என்னதுன்னா, இந்த வீடியோவுக்கு 50 லைக் வந்துச்சுன்னா நான் அந்த பிகி பேங்க் திறக்கிறேன். அந்த பிகி பேங்க்குள்ளே 150 ரூபா காசு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அது காசு கட்டணும். அதுக்கு எவ்வளோ காசு கட்டணும்னா 276 ரூபா, கிட்டத்தட்ட 300 ரூபா கட்டணும். இதுக்கு ஒரு 50 லைக் வந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் டாய் ஸ்டோர்லாம் அடுத்து இதிலே திறந்துட்டாங்க. பேப்பர் ஃபேக்ட்ரிலாம் 570 பேர் வேணும். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எப்படி இன்னும் 10 பேர் வேணும். இது கட்டிடலாம். 20 பேர் வீடு, இது கட்டிடலாம். 510 பேர் தான் இருக்காங்க. இன்னும் அதுக்கு 60 பேர் வேணும். ஆனால் அந்த பேப்பர் இது பண்ணுறதுக்கு நாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கண்டிப்பாக 4th பார்ட்டில் கண்டிப்பாக இது முடிச்சிடலாம். எது முடிச்சிடலாம்னா அதே தான். எது முடிச்சிடலாம் தெரியுமா? அதே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது எதுன்னு இன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட் ரிப்பேர் ஆகிக்கிட்டுருக்கு. அதுக்கு நேற்று நான் பார்ட் 2 போட்டிருந்தேன். அந்த பார்ட் 2ல் போய் பாருங்கள். அதில் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது அடுத்து பார்ட் 3க்கு நான் ஒரு கோடு கொடுக்குறேன். இதுக்கு லக்கி கமெண்ட்ஸ் யாருமே கொடுக்கல. அதனால நான் லக்கி கமெண்ட்ஸ் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. முக்கியமாக அந்த 3 கமெண்ட் போன வீடியோவில் நான் காட்டேன்ல, இந்த 3 கமெண்ட்டுமே லக்கி கமெண்ட்டில் தினமுமே இருக்கும். அவங்க லக்கி பர்சன் இந்த சேனலுக்கு. அந்த 3 பேருமே 3 பேர்னால் 2 பேர் தான். ஒருத்தர் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த 3 பேருமே லக்கி பர்சன் தான். இனிமேல் தினமும் வீடியோ போடும்போது அவங்களோட லக்கி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் போகும். அது யாரும் ஃபர்கெட் பண்ணிட வேணாம். இப்போ 530 பேர் பாப்புலேஷன் வந்துட்டோம். 18வது லெவலில் பாதி முடிச்சிட்டோம். ஸ்டோரேஜ் 13 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குங்க. ஏர்போர்ட்டுக்கு என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னா 12 மணி நேரம் 22 நிமிஷம் இருக்குது. ஸ்டோரேஜ் இதாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. இது பேக்கரி. இது பேர் நம்ம இது பேர் கூட மாற்றலாம். முக்கியமாக ஹாரர் கேம் ஃபேன் இருந்துச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டு கூட ஹாரர் கேமாக இருக்கும். கிராணி வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிராணியை நான் போட்டுருவேன். அது நான் ஃபஸ்ட்டில் என்னால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அது மாதிரி தான் போகணும். முக்கியமாக அவங்க ஷார்ட்ஸ் போடுங்க ப்ரோ, நல்லா வியூஸ் போகும்னு சொல்லியிருந்தீங்க.
முக்கியமாக ஷார்ட்ஸும் ரெடி பண்ணி போடுறேன். கோச்சிக்காதீங்க. அந்த லக்கி கமெண்ட்ஸில் இருக்கிறவங்க 2 பேரில் ஃபன் யாரோ சொல்லியிருந்தாங்க. அந்த 2 கமெண்ட்டில் பார்த்து சொல்கிறேன். அவங்க வந்து ஷார்ட்ஸ் போடுங்க, நிறையா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுறேன் ப்ரோ. நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வேறு நான் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கணும். நிறைய ஷார்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸோட நான் நிறுத்திட்டேன்னா அது வந்து ப்ராசஸிங் ஆகுது. அதுக்கு எப்படியும் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்குது. அதனால தான் நான் இப்போதைக்கு ஷார்ட்ஸ் நிறுத்திட்டேன். அதனால் யாரும் கோச்சிக்க வேணாம். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வந்துடும் கொஞ்ச நாளில். இது வந்து டவுன்ஷிப் வீடியோலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைமை குறைச்சிட்டே வரேன். அது சிலர் கவனிச்சிருப்பீங்க, சிலர் கவனிச்சிருக்காமல் இருப்பீங்க. வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் 17 நிமிஷத்துக்கு போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் குறைச்சிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷத்துக்கு போட்டிருந்தேன். இப்போ 11 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம ஸ்னேக் கேம் பார்ட் 2 வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்னாதுன்னா முக்கியமாக நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணணுன்னா நீங்கள் 50 சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தாகணும். அதுக்கு வந்து கிவ்அவே பற்றி நான் வந்து அந்த வீடியோலையும் பேசியிருப்பேன், இந்த வீடியோலையும் பேசியிருப்பேன். நீங்கள் யாருமே கிவ்அவே பற்றி நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ணலை. ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன் பாருங்கள், சாரி, இது ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கு வெறும் 21 வியூஸ் மட்டும் தான் நிற்கிது. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இப்போதைக்கு கிவ்அவே வந்து கிடையாதுன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு மெசேஜே வரல. அதனால் இப்போதைக்கு வந்து இடைநிறுத்தப்படுகிறது கிவ்அவே. ஏன்னா வந்து யாருமே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. திஸ் இஸ் ப்ராங்க்கு. கிவ்அவேல வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து 1 வருஷத்துக்கு தான் வேலிடி இருக்குது. அதனால் ப்ளீஸ் கிவ்அவேல வந்து ஜாயின் பண்ணுங்கள். நரட்டோ ஸ்கின்லாம் 1 வருஷத்துக்கு தான் நினைக்கிறேன். அது ஒழுங்காக எனக்கு தெரில. கன்னு கொஞ்சம் கொடுப்பேன், நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்து 50 சப்ஸ்கிரைப் மட்டும் கொண்டு வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இது வந்து டவுன்ஷிப்பில் வந்து நான் வந்து இது வந்து இது மாதிரி நம்ம இதில் வந்து எது வேணால் வாங்கிக்கலாம். டக்குன்னு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா இதுலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இருங்க போய் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனால் இவர் 1800 அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டவுன்ஷிப்போட மேனேஜர்னால் இது நம்ம தான் இந்த டவுன்ஷிப்பை உருவாக்கணும். ஆனால் இவர் நம்மக்கிட்டே இப்படி தில்லாதங்கடி வேலை பண்ணுறாரு. அது ஏன்னு எனக்கே தெரில. அடுத்து வந்து நம்ம பேகட்டைல் நெசன் வந்து பார்ட் 4 வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிடிஏக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த வீடியோ ஜிடிஏவும் இருக்கலாம், லாஸ்ட் ஆஃப் அஸும் இருக்கலாம், இல்லை ஹாரர் கேமாக கூட இருக்கலாம். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1, லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 இதில் எது வேணால் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குழப்பி கொண்டு போகலாம் எல்லா பார்ட்டியுமே. அதுவும் பேகட்டைல் ரிக்வீனாக கூட இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து நான் 5 பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போயே. இப்போ நான் வந்து 4வது பார்ட்டு போடாததுக்கு காரணம் இப்போ அந்த 5வது பார்ட் விளாண்டுட்டு இருந்த காரணம், 2வது பார்ட் பேகட்டைல் ரிக்வீன் விளாண்டுட்டு இருந்த காரணத்தினால தான் இவ்வளோ நாள் வந்து நான் யூடியூப்பில் வந்து நான் கொஞ்சம் நாள் வரதில்லை. இப்போ நான் போட்டிருப்பேன் சில வீடியோஸ்லாம். ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் வந்து டவுன்ஷிப் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சது. அது ஷெட்யூல் பண்ணி அப்படியே ஒரு 5 நாள் 1 வாரம் இருக்கும். 1 வாரத்துக்கு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன காரணத்தில் தான் பேகட்டைல் ரிக்வீன் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். அந்த காரணத்தினால் மட்டுமே இப்போ வந்து நம்ம வந்து பேக்கரிக்கலாம். நம்ம டோன்ட் ஃபர்கெட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமாக இந்த வீடியோ கொஞ்சம் நான் எவ்வளோ ஆர்குட் பண்ணியிருக்கோன்னு தெரியுமோ உங்களுக்கு. நான் போன டவுன்ஷிப் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.